எங்கே ஓட்டு கிடைக்காதோங்கிற அச்சத்தில் மோடி மிரட்ட ஆரம்பிச்சிருக்காரு. கேட்டால் சவுக்கிதார் அப்படின்னு சொல்லி அவரே கூப்பிட்டுக்கிறாரு. அந்த காவலாளி மோடி உண்மையிலேயே மிரண்டு தான் போயிருக்காரா இல்லை மிரட்டுறாரா? ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தில் மோடியிடம் நிறைய நேர்மறை விஷயங்கள், குறைந்தபட்சம் ஜூம்லா வார்த்தைகளாவது இருந்தது. வளர்ச்சி, குஜராத் மாடல், புதிய இந்தியா என்ற வார்த்தைகளை பின்னர் அமித்ஷா ஒத்துக்கொண்டது போல போலியாகவாவது சொன்னார்கள். ஆனால் இந்த முறை மோடிக்கு பயம் பிடித்து ஆட்டுகிறது. அதனால் எவ்வளவு கடுமையாக பேச முடியுமோ அவ்வளவு கடுமையாக பேசுகிறார். எப்படியாவது மக்களை ஜூம்லா செய்ய வேண்டுமே. குஜராத்தில் அவர் பேசியதெல்லாம் ஒரு பிரதமர் பேசும் பேச்சா இது என்ற கேள்விகளை எழுப்பியது. இந்திய விமானி அபிநந்தன் வர்த்தமான் பாகிஸ்தான் விமானத்தை சுட்டு வீழ்த்திய பின் அந்நாட்டு இராணுவத்தால் கைது செய்யப்பட்டார். இதை பற்றி பேசிய பிரதமர் பாகிஸ்தானை மிரட்டிவிட்டேன் மிரட்டி என்று பெருமை பொங்கினார். என்னுடைய தலைமையிலான அரசு தேசத்தின் பாதுகாப்பை முக்கியமாக கருதுகிறது. எனக்கு பிரதமர் பதவி கிடைக்குமா என்பது தெரியாது. ஆனால் நான் உயிரோடு இருக்க வேண்டுமா அல்லது தீவிரவாதிகள் உயிரோடு இருக்க வேண்டுமா என்பதை முடிவு செய்துவிட்டேன் என்று சினிமா வசனம் பேசினார். இலங்கையில் நடந்த வெடிகுண்டு தாக்குதல்களை பார்த்துவிட்டு இதுபோன்று இந்தியாவில் நடக்கக்கூடாது என்றால் பாஜகவுக்கு வாக்களியுங்கள், நாங்கள் தான் தேச பாதுகாப்பை தருவோம் என்கிறார். இதுதான் மோடியின் வசனங்களிலேயே உச்சக்கட்டமான வசனம். குஜராத்தில் வாக்களித்துவிட்டு ஐஇடி வெடிகுண்டுகளை விட வாக்காளர் அடையாள அட்டை வலிமையானது என்கிறார் மோடி. 2014க்கும் 2019க்கும் இடையில்தான் எவ்வளவு வேறுபாடு. 2014இல் வளர்ச்சி வளர்ச்சி என்று முழங்கியவர் இன்று எதிரி தாக்குகிறான் தாக்குகிறான் என்று ஆடுகிறார். குஜராத் மாடலை போல இந்தியாவை மாற்றுவேன் என்று 2014இல் சொன்னவர் இப்போது இலங்கையை பாருங்கள், அதுபோன்ற தாக்குதல் இந்தியாவில் நடக்காமல் இருக்க எனக்கு வாக்களியுங்கள் என பீதியை கிளப்புகிறார். 2014இல் புதிய இந்தியாவை சமைக்கப் போகிறேன் என்று பிரம்மா அளவுக்கு பேசிய மோடி தற்போது எப்படியாவது என்னை தேர்ந்தெடுங்கள் என்று நெடுஞ்சான்கடையாக விழுகிறார். ஆனால் மோடி சொன்னதைப் போல ஐஇடி வெடிகுண்டுகளை விட வாக்காளர் அடையாள அட்டை வலிமையானதுதான். ஆனால் வாக்காளர் அட்டை பண மதிப்பிழப்பு தந்த வழியை மறக்காது. வாக்காளர் அட்டை ஜிஎஸ்டி நொறுக்கிய தொழில்களை மறந்து விடாது. வாக்காளர் அட்டை விலைவாசியை மறந்து விடாது. வாக்காளர் அட்டை மதக்கலவரங்களை மறந்து விடாது. எல்லாவற்றுக்கும் மேலாக வாக்காளர் அட்டை மோடியிசத்தை மறக்கவே மறக்காது. இது மோடிக்கும் தெரியும். அதனால்தான் அவர் மிரண்டு போயிருக்கிறார். அதனால்தான் மிரட்டி பார்க்கிறார். அவர்களுக்கு மிரட்டத்தானே தெரியும். திட்டங்கள், வளர்ச்சி, மக்கள் நலன், ஆரோக்கியம், கல்வி என எத்தனையோ விஷயங்களை சொல்லி வாக்கு கேட்க முடியும். ஆனால் அவர்கள் பாவம் என்ன செய்வார்கள்? அவர்களிடம் என்ன இருக்கிறதோ, அவர்களால் என்ன முடியுமோ அதை சொல்லித்தானே வாக்கு கேட்பார்கள்.